இது வந்து மல்லித்தழைங்க. இது மல்லித்தழை வந்து நம்ம குழம்பு பருப்பு சாம்பார் தாளிக்கிறதுக்கு போடலாங்க, ரசம் தாளிக்கிறதுக்கு போடலாங்க, சட்னியும் தனியாக நம்ம மல்லித்தழை சட்னி அரைக்கலாம், புதினாவும் சேர்ந்து அரைக்கலாங்க. அது கூட கருவேப்பிலை தலையும் நம்ம எப்போவுமே சட்னி புதினா மல்லித்தழை சட்னி அரைக்கிறது தாங்க, அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். புதினா வந்து பிரியாணிக்கெல்லாம் நம்ம போடுற புதினா தலைங்க. நம்ம சட்னியாக மறைச்சிக்கலாங்க. நிறையா கிடச்சின்னா இந்த நம்ம இலையெல்லாம் பொரித்து வெயிலில் கொஞ்சம் வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து தண்டங்கீரைங்க. நம்ம மேலால் கொழுந்து மட்டும் அப்படியே இந்த அளவுக்கு நம்ம கிள்ளி எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி நம்ம வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டுங்க வணக்கிட்டு தேங்காய் பூ போட்டு நம்ம பொரியெல்லாம் வைக்கலாம். இல்லாட்டி நம்ம ஒரு கட்டில் பாதி கட்டு பருப்பில் போட்டு நம்ம துவரம் பருப்பு கீரை அலாசிட்டுங்க பொடியாக கட் பண்ணிங்க மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு நம்ம வரமிளகாய் போட்டு வெங்காயம்லாம் போட்டு குழம்பு சாம்பார்லேயும் போட்டு தாளிச்சிக்கலாம். பொரியலாகவும் வச்சுக்கலாம். இப்போ 2 கட்டு செஞ்சோம்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம பருப்பில் போடுறதா இருந்தால் தண்டு கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி வளர்த்தியாகவே போடலாங்க. தண்டும் ரொம்ப சத்தானதாங்க. நம்ம ஒரே ஒரு கட்டு கிடச்சிதுன்னா கொஞ்சம் தண்டும் சேர்ந்து போட்டுக்கலாங்க. தண்டு கீரைங்க, சேப்பு தண்டு கீரைங்க ரொம்ப நல்லதுங்க. நம்ம இந்த புதினா குச்சிங்க எல்லாம் உருவிட்டு இந்த தளவில் கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி நம்ம மண்ணில் நட்டு வச்சோம்னா நம்மளுக்கு புதினா செடி கிடைக்குங்க. வீட்லேயே நம்ம ஒரு தொட்டியில் வச்சவங்க கூட தளைஞ்சு வந்துடும். அப்படி இல்லைன்னா இந்த குச்சியில் ஒன்று சேர்த்திங்க ரப்பர் பேண்ட் போட்டு தண்ணிக்குள்ளே வச்சோம்னா ஒரு 4-5 நாளில் வேர் வந்துடும். அப்புறம் கூட நம்ம மண்ணுக்குள்ளே வச்சா வந்துடுங்க. மல்லித்தலையெல்லாம் எந்த அளவுக்குன்னு தெரியலைங்க. இதோட கட் பண்ணி வேணால் வச்சு பார்த்தோம்னா வேர் வருமா என்ன தெரியலைங்க. இதோட கட் பண்ணி நம்ம மண்ணுக்குள்ளே வச்சா முளைச்சி வந்தாலும் வருமா செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுங்க. அப்படி புதினா வந்து நம்ம இந்த நல்லா முத்தின உச்சியாக இலையெல்லாம் எடுத்துட்டுங்க இந்த தளவில் கிராஸாக கட் பண்ணி நம்ம ஒரு 5-6 குச்சி ஒரு கட்டோட குச்சியை முத்தின உச்சியாக ரப்பர் பேண்ட் போட்டு இடையில ஒரு குச்சி சொருகிங்க இந்த தண்டு தண்ணிக்குள்ளே முட்டாத அளவுக்கு பண்ணி மேலால் மிதங்குற அளவுக்கு ஒரு பாட்டிலையோ ஒரு டப்பாலையோ போட்டு வச்சு ஒரு 4-5 நாளில் வேர் விட்டு வந்துடும். அப்புறம் மண்ணில் வச்சோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தளைஞ்சு வரும். புதினா இந்த மாதிரி கூட நம்ம வளர்த்துக்கலாம். மல்லித்தழை வந்து நம்ம ரொம்ப நல்லதுங்க, பித்தத்துக்கெலாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சாம்பாருக்கும் ரசத்துக்கும் முக்கியமாக மல்லித்தழை போட்டால் நமக்கு நல்லா இருக்கும். இது சட்னி அரைச்சா சாப்பாட்டுக்கும் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு வரமிளகா வறுத்துட்டு சின்ன வெங்காயம் போடும்போது சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் தொளிச்சுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிங்க பருப்பெல்லாம் சும்மா வெறுதை வணக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வரமிளகா ஒரு 2 வணக்கிங்க. ஒரு 2-3 கட்டு இது மாதிரி வேணுங்க. இது ஒரு கட்டு தாங்க. இது வந்து இதுக்கெல்லாம் சட்னி அரைக்கிறதுனா அப்படி ஒரு கட்டு நம்ம புதினா சேர்த்துக்கணும். தனியாக இது வந்துன்னா நம்ம ரசத்துக்கும் ரசம் குழம்புக்கு மட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மல்லித்தழை சட்னிக்குங்க கடலப்பருப்பு உளுந்தம்பருப்பு வரமிளகா 2ங்க, தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் திருவின ஸ்பூன் அது கடைசியில் போட்டுக்கலாம். வரமிளகா இதெல்லாம் வணக்கிட்டுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10, மல்லித்தழை கொஞ்சம் புளி சேர்த்துக்கணும். கொஞ்சமாக புளி சேர்த்து இதை நல்லா பொரிச்சிட்டு அலசிட்டு கட் பண்ணி போடணும். முழுசாக போட்டோம்னா முழு செடியாக நம்ம இதே மட்டும் கட் பண்ணிவிட்டு முழுசாக போட்டோம்னா மிக்ஸி ஜாரில் சிக்கிக்குங்க. அதனால் நம்ம கழுவிட்டு இந்த பழுப்பு தலையில் எடுத்துடணும். நல்லா பச்சை தலையாக இருக்கிறத பார்த்து நம்ம எடுக்கணும். இன்றைக்கி வாங்கினதில் கொஞ்சம் பழுப்பு தலை அதிகமாக தான் இருந்துங்க. சரி எதுக்கு தாளிக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கலான்னு ஒரு கட்டு தான் வாங்கினேன். நம்ம வந்து நல்லா பழுப்பு தலை இல்லாத ரசம் வாங்கினோம்னா நம்ம அதிக நேரம் நம்ம பொரிக்க வேண்டியது இல்லைங்க. இன்னும் இலசா வாங்கினோம்னா நம்ம இந்த காம்பை இந்த வேரை மட்டும் கிள்ளிட்டு அப்படியே போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி பழுப்பு தலையெல்லாம் எடுத்துடணுங்க. அழுகுன தலையெல்லாம் எடுத்துடணுங்க. ரொம்ப முத்தின தலையை முந்தளவு எடுத்துடணுங்க. எடுத்துட்டுங்க
ஒரு தக்காளியும் போட்டு வணக்கணுங்க சட்னிக்கு. கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்புங்க, வரமிளகா, கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. ஒரு வறுப்பு போட்டு வறுத்துட்டுங்க அதை தனியாக எடுத்து வச்சுட்டுங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் வணக்கிட்டுங்க ஒரு 4-5 முழு கொத்தமல்லியும் கூட போட்டுக்கலாங்க. வணக்கிட்டு தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டு அதையும் வணக்கிட்டுங்க. அப்புறம் இந்த மல்லித்தலை கட் பண்ணி அலாசினது அதையும் போட்டு வணக்கிட்டுங்க. தேங்காய் 2 ஸ்பூன் போட்டு வணக்கிட்டுங்க. அந்த வறுத்து வச்ச கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் கலக்கிட்டுங்க ஆற வச்சுட்டுங்க நம்ம அரைச்சோம்னா நம்மளுக்கு மல்லித்தலை சட்னி ரெடி ஆயிடுங்க. அதே மாதிரி இதையும் கூட சேர்த்து அந்த மாதிரி சட்னி அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதெல்லாம் தனித்தனியாக நம்ம பொரிச்சு கூட காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம கிடைக்காத காலத்தில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் எல்லாத்துக்கும் சேர்த்திக்கலாங்க. இது இட்லி பொடிக்கு இந்த மாதிரி காஞ்ச தலை சேர்த்து பவுட்ரு அரைச்சிக்கலாங்க. மல்லித்தலையில் நிறையா சேர்ந்துன்னா தான் அந்த மாதிரி பண்ண முடியுங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி கீரை வாங்கினதுனால இதெல்லாம் சொல்லன்ட்டு சொன்னேங்க. 2 கட்டு சேப்பந்தண்டங்கீரைங்க. இது ஒரு கட்டு 5 ரூபா வருதுங்க. 2 கட்டு 30 ரூபாய்ங்க. இது ஒரு கட்டு 10 ரூபாய் வருதுங்க, 30 ரூபா. இதுவும் 10 ரூபா தாங்க. மல்லித்தலை இதில் கால்வாசி தேரும் போல் இருக்குதுங்க. சரின்ட்டு இல்லாத கொஞ்சம் வாங்கினேன். அவ்வளோதாங்க. கீரை பொரியல் வைக்கலான்ட்டு வாங்கினேன்.